கற்றுக் கொடுக்குறேன். தியானம் பண்ணும்போது 5வது P வந்து உள்ளுக்கு நுழைஞ்சிச்சு. அதை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஆனாலும் மேபி ஒரு டீச்சிங்கில் உங்களுக்கு நான் விடுவிப்பேன் இந்த காரியத்தை. ஆனாலும் அது போகிறதுக்கு முன்பதாக நம்ம பிரசனத்தில் இருந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து P ப்ரெசன்ஸ், 2வது P இன்றைக்கி வந்து பர்பஸ், நோக்கத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். we can understand what is the purpose of God. தேவனுடைய நோக்கங்கள் என்ன என்று இந்த நாளில் நம்ம புரிந்து கொள்வோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கி முடியாது. ஸோ நம்ம அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நோக்கங்கள் என்ன, வாட் இஸ் த பர்பஸ். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு காரியம் இந்த நாளில் ஆயத்தம் பண்ணும் போது உங்கள் மத்தியில் விடுவிக்கும்படிக்கு உணர்த்தப்பட்டது. என்னவென்றால், இன்றைக்கி எல்லோரும் நம்ம வந்திருக்கிறோம், எல்லோரும் வந்து நம்ம தேவாலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஊழியம் செய்கிறவங்க ஊழியத்தை ஆயத்தத்தோடைய வந்திருக்கிறாங்க, இங்கே வந்திருக்கிறீங்க, ரைட்டா? அப்போ வந்திருக்கிறீங்க, நான் வந்து ஆயத்தத்தோடைய வந்திருக்கேன். பட் த மெயின் குவெஸ்டின், ஒரு கேள்வி எழும்புகிறது, எனக்குள்ளே எழும்புனுச்சு, உங்களுக்கு நான் விடுவிக்க ஆசைப்படுகிறேன். சில பேர் நீங்கள் வந்து ஆராதனை கலந்துக்கிறீங்க, வந்துட்டு போகிறீங்க, சில பேர் ஊழியத்தில் கலந்துக்கிறீங்க. நவ் த குவெஸ்டின் இஸ் ஒன் வேர்ட். இந்த ஒரு வார்த்தை நம்ம எல்லோரும் இதை பார்க்கும்படிக்கு இந்த நாளில் உங்களோட என்ன சொல்கிறேன், போக் பண்ணுறேன் உங்களோட சிந்தனை. எனக்கும் சேர்த்து தான். என்னன்னா, வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன்? எக்ஸ்பெக்டேஷன் ரைட்டாக சொல்கிறேன்னா, என்னோட எதிர்பார்ப்பு என்ன? தேவாலயத்துக்கு நான் வருகிறேன், என்னோட எதிர்பார்ப்பு என்ன? நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், நான் ஆயத்தம் பண்ணுறேன், நான் வந்து தெரியுங்களா, நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் வந்து தெரியுங்களா எல்லாம் சரியாகணும்னு பார்க்குறேன், ஸோ சரியாக செஞ்சிடணும்னு சொல்கிறேன். பட் வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் காட்? தேவன்டேந்து என்னோட எதிர்பார்ப்பு என்ன? அவன் எல்லாரும் கூட இருக்கீங்களா? அவன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கொஞ்சம் சிரிங்களேன். அவன் பிரைஸ் காட். சென்டரில் பார்க்கும்போது எனக்கு பெருத்தில் பயமாக இருக்குது. சரி, வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன்? எதிர்பார்ப்பு என்ன? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்திருக்கோம் பாருங்கள், நம்ம வந்து கலந்து ஒரு ஆளும் ஒரு விதமான நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு விதமான காரியத்தில் நம்ம இருக்கிறோம். சில பேர் ஊழியத்தில் இருக்கிறீங்க, சில பேர் வந்து நீங்கள் வர்றீங்க ஆஸ் அ பிலீவர், விசுவாசியாக வர்றீங்க. சில பேர் வந்து தெரியுங்களா, அப்போ நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன். சில பேர் மியூசிக்கில் இருக்கிறீங்க, சில பேர் வந்து தெரியுங்களா வேறு என்ன இருக்குது, வேறு என்ன ஊழியம் இருக்குது, ஆஷராக இருக்கிறாங்க, சில பேர் என்னது ப்ரொஜெக்டை போடுறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ஊழியங்கள் இருக்கு. வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் காட்? இஸ் தேர் எனி எக்ஸ்பெக்டேஷன்? எதிர்பார்ப்பு இருக்கிறதா? இங்கே நான் வரும்போது, தேவாலயத்துக்கு வரும்போது என்னுடைய எதிர்பார்ப்பு கர்த்தர் இடத்துல பேச வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்போடு நாம் அமருகிறோமா? ஆமென். இது நம்ம கேட்க 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 இந்த நாளிலே நமக்குள்ள இன்னைக்கு நாம் வரும்போது, நாம் ஈடுபாடும் போது, இந்த ஊழியத்தில் ஈடுபாடும் போது, இல்லாட்டி நம் சபைக்கு வரும்போது என்ன கர்த்தர் விருப்பப்படுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய சிந்தனையை நான் திருப்பிக் கொள்கிறேன். என்னவென்றால், there must be an expectation from God. தேவன்கிட்ட எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்பு இல்லாவிட்டால் எப்படி தெரியுங்களா இருக்கும்? வந்துமா போணுமா இருக்கும், செஞ்சுமா முடிச்சுமா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் புரியுது என்ன சொல்ல வரேன்னு? அப்போ எதிர்பார்ப்பு இல்லைன்னா, நான் வந்துட்டேன், நான் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டேன், நான் போயிட்டேன், நான் வந்துட்டேன், நான் ஊழிய பிரசங்கம் பண்ணிட்டேன், நான் போயிட்டேன், அப்போ என் வேலை முடிச்சுட்டேன், கரெக்டாக எல்லாம் முடிஞ்சிச்சு, ஸ்தோத்திரம், எல்லாம் ஹாப்பியாக இருந்தாங்க, எல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னே ஃபெலோஷிப் இருக்கும், திருப்தியான சாப்பிட்டு முடிஞ்சு. ஆமென். அப்போ என்னுடைய வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் காட்? தேவன்கிட்ட இந்த நான் வரும்போது, அமரும் போது, இல்லை நான் ஊழியம் செய்யும் போது தேவன்கிட்ட எதிர்பார்ப்பு என்ன? உதாரணத்துக்கு இப்போ பாட்டு நடத்தும் போது, இல்லாட்டி மியூசிக் வாசிக்கும் போது நாம் எதிர்பார்க்க வேண்டும், ஆண்டவரே இன்னைக்கு நான் வாசிக்கும் போது, ஆண்டவரே நான் பாடல் படிக்கும் போது, அமீன், நிச்சயமாக எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. அமீன், எல்லாம் எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. என்ன நான் வலியுறுத்துகிறேன் இந்த காரியத்தை. there must be an expectation. கர்த்தர் எதிர்பார்ப்பின் இதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அப்போ நம்ம இன்னொரு படிக்கு போனோம்னா, கர்த்தர் செய்ய வேண்டும், கர்த்தரின் வாழ்க்கையில் இந்த காரியம் ஆண்டவர் இன்னும் செய்ய வேண்டும், இன்னும் நான் பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பின் இருதயத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சொல்ற இடம் எது? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு புரியல என்ன சொல்றேன்னு. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் இங்கிலீஷ் சர்வீஸில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் இந்த காரியத்தை. 1 Chronicles chapter 4 verse 9 10. இது பார்த்து நம்ம சீக்கிரமாக நம்ம போயிடும் பர்பஸ்க்கு. ஓகே, 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9 10 நம்ம பார்க்கும்போது அங்கே நம்ம என்ன பார்க்கலாம் என்றால், யாருடைய கதை? யாராச்சும் சொல்லுங்களேன், யாருடைய கதை? யாபேஸ் என்ற ஒரு மனிதன். யாபேஸ் வந்து பிறக்கும் போதே அவன் எப்படி பிறக்கிறான், அவன் பேரை அவங்க அம்மா வைக்கும் போது அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவனை வந்து என்ன சொல்லுவாங்க தமிழில், என்னது, பிரசவம் பண்ணுறதா, டெலிவர் பண்ணுறதுக்கு, சரியா,
ஓகே, டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டத்தினால பிறந்ததுனால அவன் பேர் யாபேஸ். அப்படின்னா அவன் கஷ்டத்தில் அவன் வந்தான். he caused pain. அவன் கஷ்டத்தை உண்டாக்கினான். he caused pain. அப்போ யாபேஸ் என்ன செய்கிறாரு? அவர் வளர்ந்த பிறகு யாபேஸ் ஒரு ஜெபம் செய்கிறார். he is doing a prayer. அந்த ஜெபம் ஒரு வல்லமையான ஒரு ஜெபமாக காணப்பட்டது. ஆமென். எப்படி செய்கிறான் தெரியுங்களா? யாபேஸ் எப்படி ஜெபம் பண்றாரு? Oh God, oh Lord, bless me. Oh ஆண்டவரே, தமிழ்ல வந்து அப்படி இருக்காது, ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல oh that you would bless me. ஆண்டவரே அப்படினா தெரியுங்களா? ஓன்னு சொன்னாலே எப்படி தெரியுங்களா? அப்படினா ஒரு தெரியுங்களா அந்த கஷ்டத்தின் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. அப்போ நான் இவ்வளோ வந்து என்னை இப்படி சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளோ என்னை இப்படி பார்க்குறாங்க, எவ்வளோ என்னை வந்து இப்படியாக வந்து என்னோட பேர் எப்படி ஆயிருச்சு, என் வாழ்க்கை எப்படி ஆயிருச்சு, ஆண்டவரே மாற்றும் என்று சொல்லி என்ன சொல்றாரு யாபேசு? ஆண்டவரே என்னை பாருங்க, பைபிள் பாருங்க, பைபிள் உங்க முன்னுக்கு தான் இருக்குது பாருங்க, என்ன போட்டிருக்குது? ஆண்டவரே that you would வாசிங்களேன், யாராச்சும் வாசிங்க தமிழ்ல. தேங்க்யூ. இஸ்ரவேல் நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதியும். லார்ட் bless me and என் எல்லை பெரிதாக்கி. பாருங்க, ஒன்றாவது காரியம் யாபேஸ் ஜெபம் பண்ற, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்ப என்ன தெரியுங்களா? யாபேஸ்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. there was expectation from Jabez. Lord, you must bless me and enlarge my territory. எல்லை பெரிதாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதிர்பார்ப்பு இல்லாவிட்டால் எல்லை பெரிதாகாது. நோட் பண்ணீங்க? ஆமென். எதிர்பார்ப்பு இல்லை என்றால் எல்லை பெரிதாகாது. எல்லாரும் புரியுது என்ன சொல்றேன்னு? when there is no expectation, you will not cross the territory of your borders. என் எல்லை பெரிதாகணும், கர்த்தர் செய்யணும். இன்னைக்கு நான் வந்து தெரியுங்களா, இன்னைக்கு நான் வந்து ஜெபம் பண்ணும்போது நான் தரிசனம் பார்க்கணும், அவன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, கர்த்தர் பேசணும்னு. ஆமென். நீங்க புதுசா ஆண்டவர் அறிந்து கொள்றீங்க. ஆண்டவரே நான் எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, எனக்கு ஜெபம் பண்றது கூட தெரியல, ப்ரே பண்றது கூட தெரியல, ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எதிர்பார்ப்பு அது, கர்த்தர் உதவி செய்வார், உங்க எல்லை பெரிதாகும். ஹல்லேலூயா. ஆமென். அதான் எதிர்பார்ப்பு என்ன செய்யும்? உங்க எல்லை பெரிதாக்கும். யாபேஸ் என்ன செய்றார்? ஆண்டவரே என் எல்லை பெரிதாக்கும். அப்ப எதிர்பார்ப்போட யாபேஸ் ஜெபம் பண்றாரு, கஷ்டத்தோட தான் ஜெபம் பண்றாரு. ஏன் தெரியுங்களா? அவன் பேரே வந்து பெயின், அவன் பேரே வந்து என்னது? வலி. வலி, அவனுக்கே ஒரு வலி. ஏன்னா என் பேரே வலின்னு வச்சுட்டாங்க. நான் வலியை உண்டாக்குகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கே வலியை உண்டாக்குனேன். இப்போ யார் யார் பார்த்துனா அவங்களுக்கு வலி உண்டாக்குறனோ, என் எல்லை பெரிதாக்கும். எதிர்பார்ப்போடைய செய்கிறான், ஜெபம் செய்கிறான் யாபேஸ். அது மட்டுமல்ல, உம் கரம் என்னோடு கூட இருப்பதாக. பாருங்க, யாபேஸோட ஜெபம் ரொம்ப பயங்கரமான ஒரு ஜெபம். ஐ வாண்ட் யுவர் ஹேண்ட் டு பி அப்பான் மீ. அப்படிதான் யாபேஸ் ஜெபம் பண்றார். அப்படின்னா ஆண்டவரே நீங்க உங்க கரம் என்னை நடத்த வேண்டும். மனுஷ கரம் என்னை நடத்தக்கூடாது, என் கரம் என்னை நடத்தக்கூடாது. ஆண்டவரே பரலோகத்தில் உங்க கரம் இறங்கி என்னை நடத்த வேண்டும். என்ன தெரியுங்களா? இது எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். அல்லேலூயா. Now the Lord is speaking to the church. ஆண்டவர் சபைக்கு நான் பேசுகிறார், உங்களிடத்தில் பேசுகிறார். கர்த்தர் எதிர்பார்ப்பை பார்க்கிறார். நமக்கு எவ்வளவு தூரம் எதிர்பார்ப்பு இருக்கிறது? how much is our expectation from God? Hallelujah. Amen. எல்லாரும் ஃபாலோ பண்றீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஊழியம் செய்யும் போது, இல்லை நம்ம வந்து சபைக்கு வரும்போது, இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம வரும், ஆராதனைக்கு வரும். அப்போ என்னோட எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் என்னோட எதிர்பார்ப்பு என்ன என்று நாம் கேள்விக்கு கேட்க வேண்டும். வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன்? அல்லேலூயா. அடுத்தது யாபேஸ் ஜெபம் பண்றான். அடுத்த காரியம், உன் கரம் இறங்குவதாக, என் மத்தியில் இருப்பதாக. மூன்றாவது காரியம், ஆண்டவரே தீங்கிலிருந்து என்னை காப்பாற்றும். டெலிவர் மீ ஃப்ரம் ஈவில். அப்ப என்ன செய்யணும்? ஒரு எதிர்பார்ப்பு. நிறைய தீங்கு, நிறைய வந்து தெரியுங்களா, சத்ருவானவன் அநேக காரியங்கள், அம்புகள், ஈட்டிகள் வரும். ஆனால் ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். எதிர்பார்ப்பு இது. ஆமென். நாலாவது காரியம் அவன் சொல்லுகிறான், நான் வந்து இனி வலியை உண்டாக்கக்கூடாது. ஐ மஸ்ட் நாட் பி த காசர் ஆஃப் பெயின். ஆமென். எதிர்பார்ப்பு. ஆண்டவரே என் மூலியமாக நன்மை விடுவிக்க வேண்டும். ஆமென். உங்களை பார்த்து ஆண்டவரே, யாபேஸ் ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்னை பார்த்து என்னை வந்து நன்மை விடுவிக்கிறேன் என்று சொல்லணும். ஆண்டவரே, இதான் யாபேஸ் ஜெபம் பண்றான். அப்பனா மற்றவங்க பார்க்குற விதம், மற்றவங்களை எப்படி பார்க்குறானோ இதெல்லாம் ஆண்டவரே என்னை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி எதிர்பார்ப்பு. இவ்வளோ வருஷமா இப்படி தான் நான் வாழ்ந்திருக்கேன், இப்படி தான் என் பேர், இப்படி தான் வந்து என் வாழ்க்கை, இப்படி தான் என்னை ஜனங்கள் பார்க்கும்போது இப்படி தான் பார்க்குறாங்க. ஆண்டவரே மாற்றுங்கன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்றான். எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். ஆமென். அதுக்கு சரி, இந்த எதிர்பார்ப்பு சரியா சரியில்லையா?
சரியா சரி இல்லையா? இஸ் இட் ராங் டு ஹேவ் எக்ஸ்பெக்டேஷன்? இன்னைக்கு நம்ம வர்றோம், இஸ் இட் ராங் ஆண்டவரே இன்னைக்கு நான் ஜாப் பண்ணும்போது உங்க பிரச்சனை நான் உணரணும் ஆண்டவரே, இஸ் இட் ராங் தவறான மாரி நம்ம எதிர்பார்ப்பது? ஆண்டவரே நான் ஜாப் பண்ணும்போது ஆண்டவரே பிசாசு அலறணும் ஆண்டவரே, அந்த எதிர்பார்ப்பு தவறா? ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவரே ஜனங்கள் தொடப்படணும் ஆண்டவரே, உடைக்கப்படணும் ஆண்டவரே, அன்பினால் ஆண்டவரே அழுணும் ஆண்டவரே, எதிர்பார்ப்பு தவறா? அந்த எதிர்பார்ப்பு அவன் தவறா? ஆண்டவர் என்ன செய்தார்? யாபேஸ் இப்படி ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன தெரியுங்களா செய்தார்? வாசிங்க, ஆண்டவர் என்ன செய்தார்னு வாசிங்க சீக்கிரம் ஐயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார், அப்படிதானே போட்டிருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்குங்களா? அவ்வளவுதான். அவன் வேண்டிக் கொண்டது, whatever that he requested the Lord granted for him. hallelujah. ஆரம்பத்தில் எப்படி தெரியுங்களா ஆரம்பிச்சது? ஓன்னு ஆரம்பிச்சு. இந்த ஆர்டிக்கல் நான் எழுதுனேன், ஆக்சுவலி பார்க்க போனா ஃபேஸ்புக்கில் போட்டேன். ஓனே அவன் ஜோம் பண்ணா ஆண்டவர் எப்படி தெரியுங்களா பதில் கொடுத்தாரு? அங்கே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கோம், so the Lord granted his request. அவன் ஓல ஆரம்பிச்சது, சோன்னு கர்த்தர் முடிச்சார். அவன் அவர் முடிச்சு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு போக விருப்பப்படுகிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு போவார். கவனிங்கள், நம்மளுடைய பலன் குறுகினது, நம்மளுடைய வல்லமை குறுகிறது. ஆனால் கர்த்தருடைய வல்லமையும் பலம் அது எல்லை இல்லாதது. ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் நம்ப போறோமோ, தேங்க்யூயா, எவ்வளவு தூரம் நம்ப போறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் கிரியை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் எதிர்பார்ப்பின் இருதயத்தோடு நாம் இங்க வர வேண்டும். எதிர்பார்ப்பின் இருதயத்தோடு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். எதிர்பார்ப்பின் இருதயத்தோடு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த இடத்துக்கு வரும்போது, தேவாலயத்துக்கு வரும்போது, ஜெப கூட்டத்துக்கு வரும்போது அந்த எதிர்பார்ப்பு, ஆண்டவரே உங்க சமூகத்தில் வரேன், இன்னைக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அப்படி நாம் இப்படியே நாம் வாழ்ந்தோம் என்றால், நாம் தெரியுங்களா, நாம் வந்தோமா போனோமா, இல்லாட்டி ஊழியம் செஞ்சுட்டே முடிஞ்சு அப்படி நம்ம போனோம் என்றால் என்னத்துக்கு நடக்கும்? we will be a stagnant church. நம்ம அப்படியே இருக்கிற சபையாக நாம் இருக்க ஆரம்பிப்போம். அப்போ நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய சபை, நம்மளுடைய ஊழியங்கள் எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம், அப்படியே போயிட்டு இருக்கோம். தெரியுங்களா? மோனோட்டோனஸ்னுவாங்க. மோனோட்டோனஸ் என்ன தெரியுங்களா? ஒரே டோனில் பேசிகிட்டே இருப்பாங்க தெரியுங்களா? அதே டோனில் அப்படியே மோனோட்டோனஸாக போயிட்டு இருக்கோம். அந்த மோனோட்டோனஸாக போயிட்டு இருக்கும்போது சில பேர் தூங்கிடுவாங்க. ஹல்லேலூயா. சரி, எதிர்பார்ப்பு தெரில, இதுக்கே டைம் எடுத்துருச்சு. எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எல்லோரும் ஊழியம் செய்கிறவங்க சரி, விசுவாசிகள் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நாம் எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். We must expect something, God to do great things in our life, great things in our ministry, wonderful things through us and blessing many people. Hallelujah. சரி, இந்த நாளிலே இது ஆண்டவர் சொன்னார், சொல்லியாச்சு. சரி, இன்னைக்கு நாம் நோக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். Understanding the purpose of God. தேவ பிள்ளைகளே, எல்லாரும் ஓகே இருக்கீங்களா? சரி, நோட்ஸ் எழுதுறவங்க இப்போ நம்ம பர்பஸ்க்கு போகிறோம். எங்கேருந்து போகிறோம்? ப்ரெசன்ஸ்லேருந்து போகிறோம். ஆனால் என்ன தெரியுங்களா, இந்த டீச்சிங் டீச்சிங்காக போவோம். இந்த டீச்சிங் நம்ம எங்கே போனாலும் சுற்றி வளைச்சி ப்ரெசன்ஸ்க்கு தான் வருவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் திருப்பியும் என்னென்ன ப்ரெசன்ஸ் பேசுகிறாரு. ப்ரெசன்ஸ் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. தேவனுடைய பிரசனம் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஸோ இந்த நாளில் இந்த நோக்கத்தை குறித்து ஆயத்தப்படுத்தும் போது கவனிங்கள், நாம் சாதாரண ஜனங்கள் அல்ல, இல்லாட்டி நோக்கங்கள் அறிந்து கொண்டு தெரியுங்களா அப்படியே இருக்கிற ஜனம் அல்ல. இல்லாட்டி எப்படியாவது நம்ம எப்படியா வாழ்க்கை போனோமா இருந்தோமா, வேலை இருக்குது, எனக்கு வீடு இருக்குது, எனக்கு குடும்பம் இருக்குது, தெரியுங்களா, வீடு உண்டு, குடும்பம் உண்டு, வேலை உண்டு, தெரியுங்களா, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, நல்லா ஞாபகிச்சுங்க. போயாச்சா? ஓகே, நல்லா ஞாபகத்துக் கொள்ளும் தேவ பிள்ளைகளே, நாம் எல்லோரும் தேவ பிள்ளைகள் ஆக இருக்கிற நாம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு கர்த்தரின் பிள்ளைகள் எல்லோரும் நாம் நோக்கம் உள்ளவர்கள். We are people with purpose. யாருமே இங்க நோக்கம் இல்லாத கிடையாது. ஆமென். உங்களுக்கு நோக்கம் இருக்குது. ஆமென். உங்களுக்கு நோக்கம் இருக்குது. எல்லாருக்கும் நோக்கம் இருக்குது. There is a purpose. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் கர்த்தர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். யாருமே எனக்கு என் வாழ்க்கைக்கு கர்த்தர் நோக்கம் இல்லை, வைக்கலன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் அவர் நோக்கத்தோடு தான் எல்லாரும் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார்.
ஆமென். ஆனாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியம் பாருங்க, அது டீச்சிங்காக போவோம். ஸோ புரிந்து கொள்ளுங்க, அப்படியே கோத்ரூ பண்ணுங்க. நம்ம புரிந்து கொள்கிற காரியங்கள் என்னவென்றால், we must understand this. நம்மளுக்கு சில நோக்கங்கள் இருக்கும், ஆனால் தேவன் அவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம நோக்கம் வந்து இது, நான் இது செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், அப்படி போக போகிறேன், அப்படி போக போகிறேன். நான் வந்து நம்ம வந்து தெரியுங்களா, நம்ம வந்து பயங்கரமான பிளானிங்லாம் நம்ம வச்சுருப்போம். இதான் என்னோட நோக்கம், திஸ் இஸ் மை பர்பஸ்னு. ஆனால் கர்த்தர் அவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை அதான் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவரோட நினைவுகள் நம்மளுடைய நினைவுகள் அல்ல. அவருடைய வேற என்ன இருக்குது, அவரோட வழிகள் நம் வழிகள் அல்ல. வாசிப்போமா? ஐசாயா 55வது அதிகாரம் 8-9 யாராவது வாசிக்கிறீங்களா? ஐசாயா அப்படியே போயிருச்சு. 8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் வழிகள் முத என்னதையா? உன் நினைவு பாருங்க, என் நினைவுகள் கர்த்தர் பேசுகிறார். God is speaking. கர்த்தர் என்ன பேசுகிறார்? இங்க பாருப்பா, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. இட்ஸ் நாட் your thinking. அப்ப நான் எப்படி சிந்திக்கிறேனோ அப்படி உன் சிந்தனை அல்ல. ஆமென். என்னுடைய வழிகள் உன் வழிகள் சம்பந்தம் இல்லை. எவ்வளவு தூரமா இருக்குதான், கீழே வாசிங்க, எவ்வளவு தூரமா இருக்குது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ எவ்வளவு உயரமா இருக்குது. வானமும் பூமியும் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளோ உயரமாக நம்மளோட நினைவுகள் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், சில பேர், நீங்களாம் இல்லை, சில பேர் எப்படியாவது சொல்லுவாங்க, ஆண்டவரே நீர் வாழும், ஆண்டவரே நம்ம எல்லாம் பிளான் பண்ணி நம்ம எல்லாம் முடிச்சு தெரியுங்களா, கன்க்ளூஷன் போட்டு சிம்பிளான எடுத்து முற்றுப்புள்ளி போட்டு ஆண்டவரே நீ வாரும். அப்போ நம்ம என்ன செஞ்சோம், நம்மளோட நினைவுகள் எல்லாம் நம்மளோட சிந்தனை எல்லாம் எடுத்து வச்சு முடிஞ்ச பிறகு கர்த்தர் ஆண்டவரே நீங்க ஏன் நோக்கத்துக்குள் வாரும் என்று சொல்லி அது கர்த்தருடைய சித்தம் என்று சமயத்தில் நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஆமென். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இங்க, உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லப்பா, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. இட்ஸ் நாட். ஸோ வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் பர்பஸ். நல்ல உதாரணம் என்ன தெரியுங்களா, ஆடாமை வாழ் பாவம் செய்த பிறகு என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்பதான் உணர்ந்தாங்க அவங்களுக்கு துணிமணி இல்லைன்னு சொல்லிட்டு, உடம்பு வந்து அவங்க வந்து நெக்கட்டாக இருக்கிறாங்க. அப்பதான் புரிஞ்சிருச்சு. என்ன செஞ்சாங்க, ஒளிஞ்சிக்கிட்டாங்களா? ஒளிஞ்சிக்கிட்டாங்க. என்ன போட்டாங்க, இலைய, அத்தி மர இலையை எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அப்போ அத்தி மர இலைய போட்டுக்கும் போது ஆண்டவர் வரும்போது, ஆண்டவர் பார்க்கும்போது அவங்களுடைய வழிகள் இலையின் வழிகள், ரைட்டா, இலையின் வழிகள். அப்போ ஆண்டவர் என்ன செய்தார், ஆண்டவர் இது சரிப்பட்டு வராது, இந்த துணி சரிப்பட்டு வராது, உனக்கு இது காஞ்சி போகும், ரைட்டுங்களா, காஞ்சி போகும், என்ன ஆயிரும், விழுந்துரும், தூள் ஆயிரும், காத்தடிக்கும். இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன செஞ்சார், அவங்களுக்கு அழகாக ஆண்டவர் லெதர் என்னது துணிமணி அவர் செய்து கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப சிறந்ததை அவர் கொடுத்தார், நோக்கத்தை அவர் வந்து ஸ்திரப்படுத்தினார். இங்க பாரு, இதுதான் உனக்கு சரியா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மாற்றினார். அப்ப மனுஷன நோக்கம் சிந்தனை வந்து வேறையாக இருந்தது, ஆனா கர்த்தருடைய தெரியுங்களா நோக்கமே வேறையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் நமக்கு வைத்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We must understand what is the purpose of God in our life. அப்ப அவரிடத்துல போக வேண்டும். ஆண்டவரே என்னத்துக்கு இந்த பூமியில நீங்க என்னைய கொண்டு வந்தீங்க, இதான் கேள்வி. Why am I here? ஆமென். எதுக்கு நான் இங்க இருக்கேன், என்னதுக்கு கொண்டு வந்தீங்க? இப்போ இன்னொரு கேள்வி நம்ம கேட்கணும், என்னத்துக்கு ஆண்டவரே சபை கொண்டு வந்தீங்க? ஆமென். அழுந்துட்டு கேட்காதீங்க, ஏன் ஆண்டவரே கொண்டு வந்தீங்க, அப்படி கேட்க வேண்டாம். எப்படி கேட்கணும் நம்ம, ஆண்டவரே எதுக்கு, எந்த நோக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி நாம் கேட்க வேண்டும். அப்போ ஒவ்வொருவருக்கும் நோக்கங்கள் உண்டு. அந்த நோக்கங்கள் கவனிங்கள், நான் பேசும்போது பாஸ்டர் ஸ்பிரிச்சுவலாக தான் பேசுவார் அப்படின்னு கிடையாது. வேதத்தில் ஒவ்வொருவருக்கும் நோக்கம் இருக்குது. அப்போ அந்த நோக்கத்தை நீங்களும் நானும் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் நிறைய காரியங்கள் நடக்கும். அது பிறகு நம்ம வருவோம் என்ன நடக்கும் என்று. ஆனால் நோக்கங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது வித்தியாசமாக இருக்கலாம். ஆடாமோட நோக்கம் என்ன தெரியுங்களா? வாட் இஸ் த பர்பஸ், த பர்பஸ் ஆஃப் ஆடம்? ஆடாமோட நோக்கம் வெரி சிம்பிள். ஆடாம் வந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ண சொன்னாரா? அல்ல சொல்லுங்களேன்.
பிரசங்கம் பண்ண சொன்னார், ப்ரீச் பண்ண சொன்னாரா? இல்லை. என்ன சொன்னார் ஆண்டவர்? வாட் இஸ் த பர்பஸ்? ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இப்போதும் நோக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கார். வாட் இஸ் த பர்பஸ் ஃபார் ஆடம் அண்ட் ஈவ்? ஆளுகை செய், இந்த பூமி ஜந்துக்கள் தெரியுங்களா, மிருகங்கள் ஆளுகை செய். அதுக்கு முன்னே ஆண்டவர் என்ன தெரியுங்களா கொடுத்தாரு? வேலை கொடுத்தாரு. ஆடாமுக்கு தோட்டத்தை பார்த்துக்கோ, தோட்டக்கார வேலையை பார்த்துக்கோ, செய்ய ஆண்டவர். இதான் உன் வேலை, இதான் உன் நோக்கம். உன் நோக்கமே தோட்டத்தை இதை பாதுகாத்துக்கோ, நீ பார்த்துக்கோ தோட்டத்தை, அதில் மிருகங்கள்லாம் இருக்கு, நீ பார்த்துக்கோ, ஆளுகை செய். மிருகங்களுக்கு ஆடாம் வந்து பேர் கொடுத்தாரு. ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஆண்டவர் பேர் ஆடாம் பேர் கொடுத்தாரு. நோக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தோட்டத்தில், வேற நோக்கம் இல்லை. ஆடாமுக்கு வந்து என்னது? தோட்டத்தை பாதுகாக்கிறது தான் ஆடாமுடைய வேலை. கவனிச்சிங்களா? God has a purpose. ஆண்டவர் வெளிப்படுத்த இது ஒண்டி செய்ப்பா, இதான் உன் வாழ்க்கை நான் வச்ச நோக்கம். ஆமென். வித்தியாசமா இருக்கு தானே? நோவாவோட நோக்கம் என்னது? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் நோவா? நோவாவோட நோக்கம் என்ன சொல்லுங்களேன் நீங்க? நோவாவோட நோக்கம் என்ன? பேழையை கட்டு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. யோவான் சாணகன் மாரி நீ போயிட்டு விரியின் பாம்பின் குட்டிகளே மனம் திரும்புங்கள். நோவா அந்த வேலை செய்ய கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னார் நோவா பார்த்து? வேலையை கட்டு, அப்புறம் மிருகங்கள் சாப்பாடு போடா, காப்பா. மிருகங்கள் ஆணும் பெண்ணுமா, நீ வந்து பேழைக்குள் ஆணும் பெண்ணுமா இல்லை, மேல் அண்ட் ஃபீமேல். ஆணும் பெண்ணுனா அது மனுஷனுக்கு, சரி, மேல் அண்ட் ஃபீமேல் நீ கொண்டு வா, உள்ளுக்கு கொண்டு போ. ஆனால் ஆண்டவர் அழகாக நடத்தினார். இது தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன் தெரியுங்களா? நான் அது யோசித்தேன், எப்படி நோவாக்கு தெரிஞ்சிச்சு ஆண் பெண், அது மேல் ஃபீமேல் எப்படி தெரிஞ்சிச்சு நோவாக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? கர்த்தர் விசித்திரமாக அற்புதமாக ஆண்டவர் நோவாவை நடத்தினார். அல்லேலூயா, ஆமென். நம் நோக்கத்தில் இருக்கும், கர்த்தருடைய நோக்கத்தில் இருக்கும் போதே கர்த்தர் இடைப்படுவார். ஏன் தெரியுங்களா? கர்த்தர் நோக்கத்தில் நாம் வருகிறோம். அதே போல ஆபிரகாமின் நோக்கத்தை பார்க்கும்போது, ஆபிரகாம் என்ன நோக்கம் ஆண்டவர் வைத்தார்? ஆபிரகாம் இந்த இடத்துல இருந்து நீ பிரயாணம் பண்ணு, நான் சொல்லுகிற இடத்துக்கு போன்னு சொல்லும் போது ஆபிரகாம் பிரயாணம் பண்ண ஒவ்வொரு இடத்துக்கு போக போக பலிபீடத்தை கட்டும் போது ஆண்டவர் இடைப்பட்டார் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. ஆபிரகாம் ஆண்டவரை காண ஆரம்பித்து, he started to know God. ஆமென். தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொண்டார் ஆபிரகாம். நோக்கம் என்ன தெரியுங்களா? ஆபிரகாம் நோக்கம், நீ பிரயாணம் பண்ண, go from this place to place, journey, I will journey with you. ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொருவருக்கும் நோக்கம். யோசேப்புக்கு வந்து ஆண்டவர் நோக்கத்தை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார், அந்த கனவு காட்சியை கொடுத்தார். நீ கனவு ஒன்றை இன்டர்பிரேட் பண்ணு, ஆண்டவர் அரண்மனைக்கு கொண்டு போனார். பாருங்க, எல்லாருக்கும் நோக்கம் உண்டு. ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த நோக்கங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டுமாக தானியேல் புத்தகத்துக்கு நம்ம வருவோம். ஸோ தானியேலோட வாழ்க்கையில் நீங்கள் தானியேல் நம்ம வந்து 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். ரைட்டா? முடிச்சுட்டு வந்தானே? ஆமென். முடிச்சுட்டு வந்தானே? ஆமென். ஸோ 6 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது தானியேலோட வாழ்க்கையில் நோக்கங்கள் இருந்தது. there is a purpose in the life of Daniel. என்ன நோக்கங்கள் ஆண்டவர் தானியேலுக்கு கொடுத்தாரு? வியாக்கியானம் செய்யும்படிக்கு, அந்த கனவு காட்சிகள், அந்த காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் சொல்லி அதை வியாக்கியானம் செய்யும்படி ஆண்டவர் தானியேலுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை, அந்த ஒரு நோக்கத்தை கொடுத்தார். எங்க? பாபிலோன் தேசத்தில். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, இட்ஸ் நாட் அபவுட் த பிளேஸ், இட்ஸ் நாட் அபவுட் த பிளேஸ், இட்ஸ் அபவுட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். திரும்பி சொல்றேன், இடம் அல்ல, எங்க நம்ம இருக்கிறோம்னு அல்ல, எந்த இடம் அல்ல, அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோமா, அதுதான் முக்கியமான காரியம். நான் இது விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு. திரும்பி சொல்றேன், எந்த இடம் அல்ல. பாஸ்டர், நான் வந்து உங்க மாரி ஓகே, அதை அடிச்சிருங்க. ஓகே, சரி பாஸ்டர், உங்க மாரி நான் வந்து ஸ்டேஜ் இல்லை, எனக்கு வந்து தெரியுங்க அந்த பிளாட்ஃபார்ம் இல்லை பாஸ்டர், எனக்கு வந்து இதெல்லாம் இல்லை, நான் என்னோட இடம் வந்து வேறு வித்தியாசமான இடம், என் இடம் வந்து பாஸ்டர் இந்த வேலை இடம், என் இடம் வந்து பாஸ்டர் வந்து தெரியுங்களா பிஸியான இடம், என்னுடைய சொசைட்டிலாம் வந்து ரொம்ப பிஸியான தெரியுங்களா இந்த ஜனங்கள் மத்தியில். இட்ஸ் நாட் த பிளேஸ், இட்ஸ் நாட் த என்வாயரன்மெண்ட், இட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆகையால் உங்களுடைய நோக்கம் என்னுடைய நோக்கமும் தெய்வ பிரசன்னத்தில் இருக்கும்போது கர்த்தர் அந்த நோக்கத்தை எங்கே வேணாலும் நிறைவேற்றுவார். நான் அதை தெளிவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. ஏனென்றால் தானியேல் பாபிலோன் தேசத்தில், ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் தானியேல் மூலமாக நோக்கத்தை நிறைவேற்றினார். அவர் நோக்கத்தை.
ஆமென். ஸோ தானியேல் சொல்ல கிடையாது நான் அந்நிய தேசத்தில் இருக்கேன் ஆகையால் எந்த ஸ்பிரிச்சுவலும் அப்படியே தரிசனம்லாம் இறங்காது தானியேல் சொல்ல கிடையாது. தானியேல் சொல்ல கிடையாது எனக்கு சபையில் இருக்குது, எனக்கு சபையில் எனக்கு வந்து ஜெருசலம் இல்லை, ஜெருசலம் எனக்கு ஜெருசலத்தில் நான் ஜெருசலம் இருந்தாலும் ஆண்டவர் இடைப்படுவார், இது உடன்படிக்கை பெட்டியும் இல்லை, அப்போ எப்படி ஆண்டவர் இடைப்படுவார் என்று தானியேல் சொல்ல கிடையாது. தானியேல் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தபடினாலே கிரியை செய்தது. அல்லேலூயா. நோக்கங்கள் கிரியை செய். இட்ஸ் நாட் அபவுட் த பிளேஸ். திரும்ப சொல்றேன் பாருங்க, தானியேல் கிரியை செய்தார். தானியேல் விளக்கத்தை கொடுத்தார், அந்த வியாக்கணத்தை கொடுத்தார். தானியேல் 2வது அதிகாரம், தானியேல் 4வது அதிகாரம், கடைசியில் தானியேல் வந்து அங்கே பெல்ஷாசாருக்கு அந்த எழுத்தை விளக்கம் கொடுத்தார். ஞாபகம் இருக்குங்களா? என்னது? தெக்கே தெக்கே மேனே. சரி, நீங்க பாருங்க என்னதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆகியால் தேவ பிள்ளைகளே, இடம் அல்ல, இட்ஸ் நாட் அபவுட் த பிளேஸ், பட் இட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நம்ம கவலைப்பட வேண்டியது நான் எந்த இடத்துல இருக்கேன்னு கிடையாது, நான் கவலைப்பட வேண்டியது தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிறேன்னு. அதான் நம்ம கவலைப்பட வேண்டிய காரியங்கள். நான் இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் ஒரு உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோனா புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். லெட்ஸ் டர்ன் டு புக் ஆஃப் ஜோனா. எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? யோனா புத்தகம் 1வது அதிகாரம். யோனா 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? 1-3. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, யார்? யோனாக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. நல்லா புரிஞ்சுங்க, திஸ் இஸ் பிரசன்ஸ். வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினேவேக்கு போய் அதுக்கு விரோதமாக பிரசங்கி. வாசிங்க. அவர்களுடைய அக்கிரமம் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷுவுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பல் கண்டு கூலி கொடுத்து தன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். 3வது வசனம் இங்கிலீஷில் யாராச்சும் வாசிக்கிறீங்களா? verse 3 யாராச்சும் இங்கிலீஷில் வாசிக்கிறீங்களா? யாராச்சும்? ரோஸ் flee to Tarshish from the presence of God. நல்லா கவனிங்க. ஓகே, நான் இங்கே தான் வந்து உங்க நோட் பண்ணீங்க, நோட்ஸ் எழுதிக்கிங்க, ஹைலைட் பண்ணுறாங்க. ஹைலைட் பண்ணீங்க என்னன்னா பாருங்க, யோனா ஆண்டவரோட பிரசனம் யோனாட்ட வந்து ஆண்டவர் பேசினார். what did God speak? God said go to Nineveh. என்னோட சித்தத்தை செய்யும்படி நோக்கம், வாழ்க்கையில் வச்ச நோக்கம் என்னவென்றால் நீ போ நினேவேட்ட பேசுன்னு சொல்லும்போது யோனா என்ன செய்கிறாரு? அவர் வந்து நான் போட்டேனா இல்லை போடலையா? ஓகே 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 சரி, இங்கே தான். ஓகே ரைட். ஸோ யோனா என்ன செஞ்சாருன்னா, யோனா நினேவேக்கு போகாம எங்கே போனாரு? பயன்ல பாஸ். எங்கே போனாரு? தர்சூஸுக்கு போனாரு. அப்போ நினேவே டெஸ்டினேஷன் நினேவே, ஆனால் என்ன செஞ்சாருன்னா தர்சூஸுக்கு போறாரு. வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, இதான் நோட் பண்ணீங்க. வேதம் சொல்லுகிறது யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடினான் என்று. கவனிச்சிங்களா? See, Jonah ran away from the presence of God. Can you see? கவனிச்சிங்களா? We are talking about the presence. When we are not fulfilling the purpose of God, we are running away from the presence of God. Amen. Hallelujah. Amen. இது ஆழமான சத்தியம். அப்ப தேவ நோக்கத்தை நம் வாழ்க்கை சித்தம் வந்து நாம் அமராவிட்டால், we are not aligning to the purpose of God, then we are trying to run away from the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நம்ம ஓடுகிறோம். அதான் சொல்றேன், கவலை வந்து எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் என்ற கவலை கிடையாது. கவலை தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கிறோமா? ஆமென். அப்ப பிரசன்னத்தில் இருக்கும்போது நாம் சில காரியங்கள் செய்ய வேண்டியதா இருக்கிறது. அப்ப யோனா என்ன செய்யறார் பாருங்க, அழகாக போட்டிருக்குது. யோனா பிரசன்னத்தை விட்டு ஓடினான். பிரசன்னம் என்ன செய்யும்? தேவனுடைய நோக்கத்துக்கு கொண்டு போகும். Now நல்லா ஞாபகம் வச்சுங்க, the presence of God will take you to the purpose of God. Amen. தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கும் போது, நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தர் வார்த்தையில் வாழும் போது, சரி தேவனுடைய பிரசன்னம் சொல்லும் போது நான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய பிரசன்னம் சொல்லுவது ஜெபம் மட்டுமல்ல, ஜெபிக்கிறது மட்டுமல்ல, துதிக்கிறது மட்டுமல்ல. தேவனுடைய பிரசன்னம் சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தையிலே கீழ்ப்படிந்து வாழ்வது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன் சொல்லி வாழ்வது, அதுதான் கர்த்தருடைய பிரசன்னத்திலே வாழ்வது. ஆமென். அப்ப சமத்துல தெரியுங்க, நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே பிரசன்னத்தை ஃபீல் பண்றேன், ஆமென், ஹalleluya, நல்லது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை யோவான் 14 அவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தை கீழ்ப்படிந்தால், if you love me you will obey my commandments.
அப்படிதானே போட்டிருக்குது? நான் பொய்யா சொல்கிறேன் நான்? அப்படிதானே போட்டிருக்கு. யூ வில் obey my commandments. அப்போ என் பிரச்சனத்தை நீ வாழ்றேன்னு அர்த்தம் என்றால் அப்போ என் வார்த்தை பிரகாரம் வாழ வேண்டும். ஓகே, மீண்டுமாக இந்த காரியத்துக்கு வருகிறேன். தேவனுடைய பிரசனம் என்ன செய்யும்? நாம் பிரசனத்தில் வாழும் போது, அவரோடு கூட வாழும் போது அவர் என்ன தெரியுங்களா சார்? கம்ருபன் வாங்குறவன் வாங்குறவன் அவரோடு கூட வாழும்போது தேவன் பிரசனம். ஆமென். நான் விசுவாசி. அப்போ நான் தேவனோடு கூட வாழும்போது தேவ பிரசனத்தில், ஆண்டவரே உங்க பிரசனத்தில் வாழ்ற ஆண்டவரே, உங்க பிரசனத்தை ஜீவிக்கிற ஆண்டவரே என்று அவரோடு கூட வாழும்போது, ஆண்டவரே உங்க வார்த்தையில் சரி ஆண்டவரே நான் செய்கிற ஆண்டவரே, பா விட்டுருப்பா, சரிப்பா நான் விட்டுற ஆண்டவரே, பா வேணாம்ப்பா, சரிப்பா வேணாம் ஆண்டவரே சரி. அப்போ நான் கீழ்ப்படியும் போது, நான் அவர் பிரகாரம் நான் என் வாழ்க்கை சரிப்படுத்தும் போது என்ன தெரியுமா செய்வார்? அழகாக நோக்கத்துக்கு கொண்டு போய் விடுவார். எங்கே நான் நிற்கணுமோ அங்கே போய் அவர் நிறுத்துவார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். சரி, இன்னொரு உதாரணம் காமிக்கிறேன். சாரி ரூபன், இன்னொரு உதாரணம் காமிக்கிறேன். கவனிங்கள், நல்லா கவனிங்க. அவர் பேசுகிறாரு, மகனே மாற்றிக்கொள், மகனே இது வேணான்னு. இல்லை ஆண்டவரே நான் செய்வேன் ஆண்டவரே. மகனே மகனே இது உனக்கு தேவை அல்ல. ஆண்டவரே எனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் மாடர்ன் லைஃப் ஸ்டைல் நம்ம இருக்கிறோம். அவருக்கே தெரியாதுன்னா பாஸ்டருக்கு எப்படி தெரியும்? யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியும் ஆண்டவரே அப்படி சொல்லி நான் இருக்கும்போது என் வாழ்க்கை எங்கே தெரியுங்களா இருக்கும்? என் வாழ்க்கை இங்கே தான் சுற்றி 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 இங்கே தான் சுற்றி சுற்றி இருப்போம். ஆண்டவர் என்னை உருவாக்க பார்ப்பாரு. நோக்கம் எங்கே தெரியுங்களா இருக்குது? நோக்கம் எங்கே இருக்குது? சொல்லுங்க, நோக்கம் எங்கே இருக்குது? சொல்லுங்களேன், நோக்கம் எங்கே இருக்குது? ஐயோ, நோக்கம் அங்கே இருக்குது. அங்கே தான் போய் விட்டாரு. அங்கே தானே விட்டீங்க. நோக்கம் அங்கே இருக்குது. சரி, இதான் என் வாழ்க்கை கர்த்தரை நோக்கம், இங்கே இருக்க வேண்டிய. ஆனால் இப்போ என்ன செய்கிறேன்? கர்த்தர் என்னைய உருவாக்க பார்க்குறாரு. விட்டுருப்பா விடமாட்டேன், விட்டுருப்பா விடமாட்டேன், விட்டுருப்பா விடமாட்டேன். நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? நான் இங்கே என் வாழ்க்கை சுற்றி மயக்கம் எடுக்குதுலாம், இங்கே சுற்றிட்டு இருக்கேன் நான். இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் சுற்றிட்டு இருந்தாங்க. சேர வேண்டிய நோக்கத்தில் சேரல. ஏன் தெரியுங்களா? இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ பிரசனத்தில் என்ன நடக்கணும்னா, தேவ பிரசனம் நான் நடக்கிறேன்னு சொல்லும்போது, ஏனென்றால் நான் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதே பிரகாரம் அவர் என்ன சொல்றாரு சொல்லி நான் கேட்கும் போது அடுத்தது எங்கே கொண்டு போவார்? நோக்கத்துக்கு கொண்டு போய் விடுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நான் நோக்கத்தில் நான் இருப்பேன். அவன் எத்தனை பேர் புரியுது? தேங்க்யூ, அல்லேலூயா. நான் நோக்கத்தை எங்கே வச்சிடுறேன். சரி, ஆமென். மீண்டுமாக சொல்லுகிறேன், பிரசனம் தேவனுடைய நோக்கத்தை கொண்டு போகும். தேவ பிரசனம் தேவ நோக்கத்தை கொண்டு போகும். பாருங்க, ஓகே, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 37-38. இயேசு கிறிஸ்து அவர் ஜெபம் பண்றாரு. ஆமென். ஒரு அதிகாலையில் அவர் ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்றாரு. ஆமென். ஜெபம் பண்றாரு சொல்லும்போது என்னது? பிரசன்ஸ். தேவனுடைய பிரசனத்தில் இருக்கார். பிதாவின் பிரசனத்தில் அவர் இருக்கிற சமூகத்தில் இருக்கார். அதிகாலையில் போயிட்டு தேவ பிரசனத்தை, பிதாவின் பிரசனத்தை நாடுகிறார். He was in the presence. பிரசன்ஸ்ல இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, வாசிங்க. அவரை கண்டபோது ஜனங்க தேடுறாங்க, பேதுரு தேடுறாங்க. பார்த்த பிறகு உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். நீங்க அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா அவர் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார்னு எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ எல்லாரும் தேடுறாங்கன்னு சொல்லி பேதுரு சொல்றார், ஆண்டவரே உங்க எல்லாத்தையும் உங்களை தேடுறாங்க ஆண்டவரேன்னு சொல்றாங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் வாருங்கள். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாம் காத்திருக்காங்க ஆண்டவரே சொல்லி சீடர்கள் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த ஊருக்கு நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், வாங்க கிளம்புவோம்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிதாவின் பிரசனத்தில் இருந்தாரு. பிரசனத்தில் இருக்கும்போது பிதா நிச்சயமாக சொல்லியிருப்பாரு அடுத்த ஊருக்கு போகணும்னு சொல்லி. இங்க ஜனங்க சீடர்கள் சொல்றாங்க, ஜனங்கள்லாம் எங்க காத்துட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே, கூட்டம் நிறைய ஆயிருச்சு, எழுப்புதல் கூட்டம் அளவுக்கு மீறி ஆளு மிதமிஞ்சி வந்துட்டாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு காத்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அடுத்த ஒரு கிளம்புன்னு சொல்லிட்டாரு. அப்ப கவனிங்கள், பிரசனம் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தேவ பிரசனம் உங்களை நடத்தும். அல்லேலூயா. அது பயங்கரமான எக்ஸைட்மெண்டா இருந்தாலும் கர்த்தர் நோக்கத்துக்கு கொண்டு போகும். Hallelujah. You will not be bored by the excitement. Hallelujah. அப்பனா நீங்க அந்த தெரியுங்களா, அந்த மனுஷனுடைய கவர்ச்சிக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம்.
பிரசனத்தின் கவர்ச்சிக்கு இடம் கொடுக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. தேவன் சொல்லிட்டார் அங்கே போன்னு சொல்லிட்டாரு, நான் கிளம்ப போகிறேன். நான் திரும்பி சொல்கிறேன், பிரசனம் தேவ நோக்கத்தை கொண்டு போகும். என்ன சொன்னேன் நான் என்ன நான் பாயிண்ட் கொடுத்தேன், எந்த இடத்துல இருக்குங்க முக்கியம் கிடையாது, தேவ பிரசனத்தில் இருக்கும்போது அந்த பிரசனம் நோக்கத்தை கொண்டு போகும். நல்ல உதாரணம் யோசேப். யோசேப்போட வாழ்க்கையில் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார், பயங்கரமான தரிசனம், நீ பெரிய மனுஷன் ஆவப்பா. அதுக்கு அப்பாவை சொல்கிறார், என்ன நானும் வணங்கணுமான்னு அப்பாவை கடுப்பாயிட்டார் அந்த தரிசனத்தை பார்த்து, அந்த தரிசனத்தை கேட்டு. அப்போ என்னன்னா யோசேப்போட வாழ்க்கை நீங்கள் பார்க்கும்போது தரிசனம் கொடுத்தவர் கடைசியில் தெரியுங்களா, உயர்ந்து இருக்கிற யோசேப்பு கடைசியில் கிடைச்ச கையோட எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறாரு? குழியில் இருக்கிறாரு. குழியில் இருக்கிறாரு. மேலே போனவர் கீழே கிடக்கிறாரு, குழியில் கிடக்கிறாரு. குழியில் மட்டுமல்ல, அதுதான் அதில் 3P வரும். 1வது P பீட். எத்தனை P வருது பார்த்தீங்களா? 1வது பீட். பீட்னா குழி. எங்க இருக்கிற தரிசனம் வந்த கையோட பிரசன்ஸ் எங்க கொண்டு போச்சு? குழிக்கு கொண்டு போயிடுச்சு. கவனிச்சிங்களா? அப்புறம் அது முடிஞ்சோன்னு எங்க போனாரு? பிரிசனுக்கு போனாரு. 2வது P பிரிசனுக்கு போனார், சிறைச்சாலையில் இருந்தார். அப்புறம் தான் கர்த்தர் பேலஸ்க்கு, அரண்மனைக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. கவனிங்கள், கவனிங்கள், நல்லா கவனிங்க. அவர் பெரிய ஒரு பாரோவுக்கு அடுத்து பயங்கரமான பிரதமர் ஆன பிறகு அண்ணக்காரெல்லாம் வரானுங்க, சாப்பாட்டுக்கு வரானுங்க. ஞாபகம் இருக்கா அந்த கதை? எல்லாம் ஞாபகம் இருக்கா? சாப்பாட்டுக்காக வரானுங்க சரிங்களா? அந்த ஊர்லேருந்து வரானுங்க, சாப்பாடு எங்களுக்கு பஞ்சம், சாப்பாடு கொடுங்கன்னு. யோசேப்பு தெரிஞ்சு, குழியில் போட்டவனுங்க இவனுங்க. யோசேப்பு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு திருவிளையாடல் செஞ்சார். யோசேப்பு கொஞ்சம் விளாண்ட பிறகு தெரியுங்களா, எல்லாம் முடிஞ்ச பிறகு சின்ன பையனை, கடைசி பையனையும் கொண்டு வான்னு சொல்லிட்டு தெரியுங்களா பார்த்துக்கிட்டு யோசேப்பு உடஞ்சு போனார். தெரியுங்களா, அழுந்தார். யோசேப்பு அழுந்துட்டார், ரொம்ப அழுந்துட்டார். யோசேப்பு மனசு உடஞ்சு போச்சு, என்னுடைய சகோதரர்கள். அப்போ யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன தெரியுங்களா சொல்லுவார்? இந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை. வாசிங்க 45வது அதிகாரம், ஆதியாகமம் 45 5-8 வாசிப்போமா? இதை எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, நான் சொல்கிற காரியம்லாம் வேதத்தின் அடிப்படையிலே உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். இட்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் த பிரின்சிபல் இஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். ஜெனசிஸ் 45 5-8 5-8 ஜெனசிஸ் ஆதியாகமம் 45வது அதிகாரம் கஜடியான் பாப்ளோ லீமா லீமா இங்கலாப்பான் 5-8 வாசிக்கிறீங்களா? கவனிங்கள். சாரி டேரல், நான் அப்போ போடுவேன். கவனிங்கள். அப்போ யோசேப் சகோதரர்களை பார்த்து அப்போ நம்மளுக்கு ஃபீலிங் பயங்கரமாக இருக்கும். ஐயோ நம்ம தான் போட்டுமே, இப்போ அவனுக்கு முன்பாக நிற்கிறோமேன்னு சொல்லி யோசேப்புக்கு அந்த சகோதரர்கள்லாம் நசுமால் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்திருக்கும். ரைட்டா? பயங்கரமான கில்ட்டி ஃபீலிங் இருந்திருக்கும். நம்ம ஒன்று குழியை போட்டோம், இப்போ அவன்கிட்ட பிச்சை வாங்குறோம் நம்ம சொல்லிட்டு. ஆனால் ஒன்று புரிஞ்சிருப்பாங்க, தரிசனம் உண்மையாயிருச்சு, கர்த்தர் சொன்னது உண்மையாயிருச்சு. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் எல்லாம் அழுகுறாங்க. ஆனால் யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் இதை பற்றி கலங்க வேணான்றாரு. டோன்ட் வரி அபவுட் திஸ். வாசிங்க டேரல். இஸ்ஸாலமாக இருக்கும் வெறுக்கும் வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படி, நான் காப்பாற்றும்படிக்கு, ஜீவனை கொடுக்கும்படி கர்த்தர். கவனிங்க இந்த வார்த்தை, கர்த்தர் இதை செய்தார். வாசிங்க அடுத்தது. தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே. ஹல்லேலூயா. கவனிங்க பாருங்க, அழகா சொல்றாரு யோசேப்பு. இங்க பாரு சகோதரர்களே, உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் என்னை அனுப்பினார். உன்னை காப்பாற்றுறதுக்கு, உன் ஜனங்களை காப்பாற்றுறது, எல்லா ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல என்னை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. வாசி முடிச்சிருங்க நேரம். நீங்கள் அல்ல, நல்லா நோட் பண்ணீங்க, நீங்கள் அல்ல. இட்ஸ் நாட் யூ. தேவனே என்னை அனுப்பி ஹல்லேலூயா பார்வோனுக்கு தகப்பனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். யார் வைத்தார்? யார் வைத்தார்? ஐயோ சொல்லுங்களேன், யார் வைத்தார்? தேவன் வைத்தார். யாரு கொண்டு போனாங்க? தேவன் கொண்டு போனார். எது கொண்டு போனது? தேவனுடைய பிரசன்னம் கொண்டு போனது. It's not about people, it's not about the place, it's about the presence of God that will take you to the purpose of God.
ஆகையால் தேவ பிள்ளைகளே, யாரும் உங்களுக்கு தெரியுங்களா, நம்ம வேதனையாக கஷ்டமாக இருக்கும். என்னோட சாட்சி கடைசியாக பிரசங்கத்தில் வச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு சம்பவம் நீங்கள் கொடுப்பேன். யார் உங்கள் பாதையில் எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் தெரியுங்களா, எந்த இடத்துல இது கஷ்டமான இடமா இருக்குது, இந்த இடத்துல நான் கர்த்தர் சித்தம் எப்படி செய்யறது, எனக்கு ஸ்டேஜ் இல்லையே, எனக்கு மைக்கே கொடுக்க மாட்டுறாங்க, எப்படி கர்த்தர் சித்தத்தை செய்யறது, எதுவா இருந்தாலும் தேவ பிள்ளைகளே, இது அல்ல கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை கொண்டு போகும் நோக்கத்திற்கு. அல்லேலூயா. யோசேப் அழகாக சத்தியத்தை விடுவிக்கிறார். ஜோசப் இஸ் ரிலீசிங் த ட்ரூத். என்ன ட்ரூத் தெரியுங்களா? சத்தியம் தெரியுங்களா? நீங்க அல்ல, கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். இந்த எகிப்து தேசத்தில் நான் நிற்கிறேன்னா நீங்க அல்ல, கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். எகிப்து அல்ல, சகோதரர்கள் அல்ல, கர்த்தரோட நோக்கம் அங்கே நிறைவேறினது. அல்லேலூயா. அதான் சொல்றேன், இட்ஸ் நாட் அபவுட் த பிளேஸ். டோன்ட் வரி வேர் யூ ஆர். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, கவலைப்பட வேண்டாம். தேவ பிரசனத்தில் சரியாக இருந்தனால் கர்த்தரை கரம் பிடித்து நோக்கத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுவார். அல்லேலூயா. நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் நோக்கத்தை வெளிப்படுத்துவார், நடத்துவார், செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் கவலைப்பட வேண்டியது, நாம் கரிசனைப்பட வேண்டியது என்னவென்றால் தேவனுடைய பிரசனம். ஹல்லேலூயா. நான் சொன்னேன் உங்களை திருப்பி நான் பிரசனத்துக்கு தான் வருவேன். அப்போ இந்த நாளில் நம்ம இதுதான் நம்ம கேட்க வேண்டும். நான் தேவனுடைய பிரசனத்தில் எப்படி வாழுகிறேன், அந்த தேவனுடைய பிரசனத்தில் கர்த்தர் நோக்கத்தை நான் கேட்குறேன். லார்ட், வாட் யூ வாண்ட் மீ டு டூ? ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்ய விருப்பப்படுறீங்க? உங்கள் ஆசை என்னப்பா? நான் என்ன செய்யணும்ப்பா? யோனா விட்டுட்டு போயிட்டார், பிரசனத்தை விட்டு போனார். யோனாவுக்கு மீன் வந்துச்சு, நமக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல, ஓடுறோம். ஆமென். ஆகையால் தேவ பிள்ளைகளை, நான் இதோட முடிக்கிறேன். There are two important key points. ரெண்டு முக்கியமான காரியங்கள் இருக்குது இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. ஆமென். பிரசனம் நோக்கத்தை கொண்டு போகும். ஆனால் இந்த நோக்கத்தை நிறைவேறும் என்றால் ரெண்டு முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அந்த ரெண்டு முக்கியமான காரியங்கள் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இதனாலே தேவ பிள்ளைகளை, பிரசனத்துக்கு வர வேண்டும். பிரசனத்தில் ஒரு நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரசனத்தில் நான் வாழுகிறேனா, முதலாவதாக அவர் பிரகாரம் ஜீவிக்கிறேனா என்று நாம் தேவ சமூகத்தில் நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும். Am I living in the presence of God? திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனிங்க, நான் முடிக்கிறேன். திருப்பி சொல்கிறேன், நான் இன்னைக்கு சீக்கிரமாக முடிக்கிறேன். திருப்பி சொல்கிறேன், தேவ பிரசனம் அப்படியே பிரசனத்தில் இருக்கிறேன்னு மட்டுமல்ல, தேவ பிரசனம் அவர் வார்த்தையில் வாழ்வது. தேவ பிரசனம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது கீழ்ப்படுகிறது. தேவ பிரசனம் என்ன தெரியுங்களா? தேவ பிரசனம் என்ன தெரியுங்களா? இல்லை பாருங்கள் எல்லாரும், தேவ பிரசனம் என்ன தெரியுங்களா? அவர் என்ன விட சொல்லுகிறாரோ விடுவது. அவருடைய பிரசனத்தில் என்ன சொல்லுகிறாரோ அது செய்வது. சம்டைம்ஸ் சில நேரத்தில் அவர் சொல்கிற காரியம் நம்ம புத்தி கேட்டாதது. ஆமென். 11 வருஷம் சங்கனூனில் ஆண்டவர் செய்த நிறைய ஊழியங்கள் நடந்தது. ஆண்டவர் செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? என்னோட சிந்தனை உடைச்சார். நீ இப்படி சிந்திக்கக்கூடாது, இப்படி யோசிக்கக்கூடாது, இப்படி நீ இதெல்லாம் நீ எடுத்து போட்டுரு. Now what happened to me was I was unlearning and I was learning. Unlearn என்ன தெரியுங்களா? கற்றுக்கொண்டதை எடுத்து போட்டார் ஆண்டவர், பிறகு அவர் கற்றுக் கொடுத்தார். சில நேரத்தில் பழைய காரியங்கள், கற்றுக்கொண்ட காரியங்கள் நாம் எடுத்து போட்டால்தான் அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் இங்கே வரும். ஆமென். எத்தனை பேர் புரியுது எனக்கு தெரியல. We must unlearn before learning from God. அப்பொழுது கர்த்தர் 11 வருஷமாக கற்றுக் கொடுத்தார். இது உடைக்கணும், இன்னும் கர்த்தர் கற்றுக் கொடுத்து வர்றாரு. இது வேணாப்பா, இதுமாரி சிந்திக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையால் தேவ பிள்ளைகளே, பிரச்சனத்தில் நாம் கர்த்தர் உருவாக்குறதை நாம் விட வேண்டும். ஆமென். அப்பொழுது நோக்கத்துக்கு கொண்டு போவார். நோக்கத்தில் இருக்கும்போது ரெண்டு முக்கியமான காரியம் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். நாம் ஜெபம் செய்வோம். Let us pray.